சைக்கிள் வாங்கலான்னு தான் போனோம். ஆனால் அந்த ரேட்டுக்கு எலக்ட்ரிக் காரே வாங்கிட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூரில் 10 கடைக்கு மேலே ஏறி இறங்கிட்டோம். இந்த கடையில் தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கு சைக்கிள், காரு, பைக்கு, ஜீப்பு இந்த மாதிரி எதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் வெரைட்டி ஹால் ரோட்டில் இருக்கிற ராஜேஸ்வர் சைக்கிள் மார்ட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேண்ணா. அண்ணா இந்த சைக்கிள் இது 3300. இங்கே மேலே அதே 2300. மேலே இருக்கிறதெல்லாம் அது இருக்கும் 1500, 1800. குவாலிட்டி மேலே இருக்கு. இது வண்டி இருக்குன்னா 550. அது வேற இருக்குன்னா 700 இருக்கும். ஓ இது 700. 7500 வரும். ஹீரோ கம்பெனி. டபுள் சப்பக்சர் மாதிரி இருக்கும். மேலே இருக்குன்னா ஏடோ கம்பெனி, டிஎஸ் எல்லா கம்பெனி இருக்கும். இந்த மாதிரி இதே இருக்குன்னா மேஜிக் கார் இருக்கும். டேஷ் கம்பெனி ஐட்டம் இருக்கும். 2100 வரும். அதே இருக்குன்னா 1800 வரும். வேற அதே கம்மி இருக்கும் 1500. இதே இருக்கு அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும். கூட மாதிரி ரெண்டுமே சீட், குஷன் சீட் மாதிரி வரும். 2800 வரும். அதே வேணும் இருக்குன்னா 2300 வரும். ஓகேண்ணா. இந்த சைக்கிள்ஸ் எல்லாம்ண்ணா இது 16 சைஸ் இருக்கும். 3800 வரும். இது ஜேவி கம்பெனி இருக்கு. இது இருக்குன்னா 4000 அதே மாதிரி வரும். இதே இருக்கு கம்மி ரேட் இருக்கும். பின்னாடி கேரியர் மாதிரி இருக்கும். அது இருக்கும் 3000. இது டபுள் சீட் மாதிரி இருக்கு. கலர் இருக்கும். வேற வேற கலர் வரும். 4 கலர் வரும். டபுள் சீட். பின்னாடி ஆள் உட்காரலாம், முன்னாடி ஆள் உட்காரலாம். இது எவ்வளோண்ணா சொன்னீங்க? அது 4500. இது பெரிஸ் வேணும். பெரிஸ் இருக்கு. பெரிஸ் இருக்குன்னா 4500 அதே மாதிரி வரும். அது இருக்குன்னா 3500. இது 4800. இது இருக்கு 5000 மாடல் இருக்கு. கேரியல் மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல். பிஎஸ் கம்பெனி நல்லா இருக்கும். ஓட்டுருக்க பெரிய ஒரு பேரிங் சிஸ்டம் வரும். அது எவ்வளோண்ணா? அது 5000 வரும். 5000. இதே வாக்கர் ரேட்டும் கம்மி ரேட்டு இருக்கு. 850. கம்மி ஹைட், ஜாஸ்தி ஹைட் பண்ணிக்கலாம். கூட மாதிரி வரும். எல்லாமே இருக்கு. பைக் இருக்குன்னா 8800 வரும். நல்லா இருக்கும். 2 மோட்டர் வரும். ஜீப் வேணும்னா 8800 வரும். ரிமோட் மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எங்கேயும் பண்ணிக்கலாம் உட்காரக்குள்ள. அதை ஆன் பண்ணி காட்ட முடியுமா? நல்லா இருக்கும். ஹெவி இருக்கும். குவாலிட்டி மீடியம் ஹெவி இருக்கு. மீடியம் இல்லை. இது 2 மோட்டர் வரும். அது கம்மி இருக்கும். 7500 வரும். நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணு மம்மி பாரு. இது எவ்வளோண்ணா? அது இருக்கும் 14000. 14000. அது பெரிஸ் இருக்கும். அங்கே தாங்க இருக்கு. குவாலிட்டி ஹெவி இருக்கும். அதே இருக்கும். கம்மி இருக்கும். 10500 வரும். அந்த எல்லோ கலரு இதெல்லாம் இருக்கு 5000 வரும். ப்ளூ கலர் நடுவில் இருக்கு. ப்ளூ இருந்தா 2 கலர் இருக்கும். அதே இருக்குன்னா 10500 ஒரு பெரிஸ் இருக்கும். இந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்கு. அது ஸ்கூட்டி இருக்குன்னா 6800 வரும். கலர் மட்டும் வேற. கலர் வேற 4 கலர் வரும். இதுல 4 கலர் இருக்குங்களா? 4 கலர் வரும். இது பிக் இருக்கு. இது 10500 வரும். ஓகேண்ணா. இது 95 வரும். அது மெர்சிடிஸ் பென்ஸ். இது 8500 வரும். இதெல்லாம் எவ்வளவு? 1500 வரும். மியூசிக்ல வரும். சவுண்ட் வரும். எல்லாம் இருக்கும். 1500, 1400. இது 2000 வரும். இது எல்லாமே இருக்கும். கலர் மொத்தம் வேற. சைடுல இந்த மாதிரி கம்பி வரும். சேஃப்டி வரும். சைக்கிள் வாங்கலான்னு போன இடத்துல ஜித்துக்குட்டி வந்து கார் தான் வேணும் அப்படின்னு நின்றுட்டான். இந்த கார் வந்து மற்ற கடையிலெல்லாம் 6800 அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. இந்த காரோட ரேட் வந்து வெறும் 5500 மட்டும்தான்.
நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இது பெய்டு ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட்ஸை பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வர் சைக்கிள் மார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜித்துக்குட்டி வந்து ரொம்ப நாளாக கார் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதனால சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அங்கே போய் நிறைய பார்த்ததுனால ஜித்துக்குட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமா அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. கார் பைக் ரெண்டுமே வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் டிசைட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிக்க போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டான் போல். கடைசியில் பைக் வேண்டாம் கார் மட்டும் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதனால் கார் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். அதை வந்து நாங்கள் பைக்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து உள்ளே கூட வரல, வெளியவே தான் ரொம்ப நேரமாக வச்சு ஓட்டிகிட்டே இருந்தான். இந்த எலக்ட்ரிக் கார் வந்து 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் ஓடும். சித்துக்குட்டியோட 3rd பர்த்டேக்கு அவனுக்கு கார் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால கார் தீமில் தான் கேக் செஞ்சுருந்தேன். அந்த கேக்கும் இதே மாதிரி எல்லோ பிளாக் காம்பினேஷனில் தான் செஞ்சுருந்தேன். அந்த கடைக்கு போய் ஜித்துக்குட்டி செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சேம் எல்லோ கலர் தான் செலக்ட் பண்ணான். கார் வாங்கி கொடுத்ததுமே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். சைக்கிள் வாங்கலான்னு போன எங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு காரே கிடைச்சது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ காரோட ஓவர்வியூ பார்க்கலாமா? இந்த எலக்ட்ரிக் காருக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. காரில் வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சார்ஜரில் மேலே வந்து ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லானதுமே தானே அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த டைம் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது 2 ஹவர்ஸ் ஓடும். இந்த காரில் சீட் பெல்ட் எல்லாமே இருக்குது. காரோட 2 சைட்லையுமே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர் இருக்குது. அந்த டோர்லேயே சைடு மிரரும் அட்டாச் ஆகிருக்கு. இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு நார்மலாக பெரியவங்களாம் ஓட்டுவாங்கல்ல அந்த கார் மாதிரியே ஃபீல் ஆகும். டோர் வந்து லாக் பண்ணுற மாதிரி கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணதுமே முன்னாடி ஹெட்லைட் எரியும். அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஆரோ மார்க் போட்டிருக்குல்ல அந்த ஆரோ மார்க் வந்து ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகிறதுக்கு. மேலே ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். கீழே ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் ரிவர்ஸில் போகும். ஸ்டேரிங்கோட ஆப்போசிட் சைடில் அதுக்கப்புறம் ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் யூஎஸ்பி போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நாம வந்து பென்ட்ரைவ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது இந்த கார் வந்து அந்த ரேட்டுக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸ்டேரிங்லேயே ஹாரன் எல்லாமே இருக்குது. கார் மூவ் ஆகிறதுக்கு வந்து கீழே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே கொடுத்துருக்க ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ் அப்படி கார் மூவ் ஆகும். ஃப்ரண்ட் ஏரோ மார்க் ஆனில் இருந்தது அப்படின்னா இப்படி முன்னாடி போகும். அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க் பட்டன் வந்து மாற்றினீங்க அப்படின்னா அது ரிவர்ஸில் போகும். ஒவ்வொரு வாட்டி ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணணும். கீழே வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இந்த காருக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி கூட கொடுத்துருக்காங்க. 0 to 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக் கார் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி வச்சு கிட்ஸை காரில் ஒரு ரைட் போக வைக்கலாம். இந்த ரிமோட்டில் 2 பேட்டரி மட்டும் போட்டால் போதும். இதில் வந்து ஸ்டார்ட்டு, பாஸு, மியூசிக்கு, ஃப்ரண்ட் மூவ் ஆகிறது, பேக் மூவ் ஆகிறது, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.